ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைபடுவாராக. இந்த சேனலை பார்க்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபு வந்ததுன்னா டைரெக்டாக லைவில் நாங்கள் இதை கொண்டு வருவோம். இதற்காக பிரயாசப்படுவோம். இது பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு அல்ல, இந்த செய்தி போக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். பாருங்கள், சங்கீதம் 34:9 என்ன சொல்கிறது? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 128வது சங்கீதம். ஆமேன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. 2 காரியத்தை நம்ம பார்ப்போம். ஏன் பயப்பட வேண்டும் என்று சொன்னால், 1 பேதுருவின் புஸ்தகம் 1:17, அன்றியும் பட்சபாதமில்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே சஞ்சரிக்கும் அளவு பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று ரொம்ப தெளிவாய் நமக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28-20 அதை கடைசி 2 வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் அவரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் எபிரேயர் புஸ்தகத்திலே. ஆனால் இந்த பயப்படுதல் என்றால் என்ன? இது தெரிந்தால் தான் நம்ம பயப்பட முடியும். வாசிங்க, ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு பயப்படுற பயம்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து செய்கிற காரியம்தான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதுதான் அங்கே தெளிவாய் சொல்லுகிறது. என்னன்னா, நான் வசனத்தை கேட்கிறது அல்ல, அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை நான் நடக்கிறது தான் உண்மையிலாய் பயம். இங்கே என்ன நடந்தது நீங்கள் பார்க்கும்பொழுது 22ஆம் அதிகாரத்தை முழுமையாய் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு ஒரே பிள்ளை 100 வயசில் கொடுத்த பிள்ளையை ஆண்டவர் கேட்டார், நீ பலி கொடுக்க, மோரியா மலையிலே பலி கொடு என்று கேட்டார். ஆனால் ஆபிரகாம் 2 வேலைக்காரன், கழுதை, விறகை இவைகளோடு கூட மோரியா மலைக்கு 3 நாள் பிரயாணமாய் போகிறான். ஆனால் இந்த காரியத்தை சாராளுக்கு கூட சொல்லவில்லை, எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லவில்லை. ஆனால் புறப்பட்டு போகிறார். ஆனால் போகும் பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த மலைக்கு அடிவாரத்திலே அவங்க என்ன சொல்கிறார்? வேலைக்காரனையும் கழுதையும் அங்கே இறக்கி வைத்து விட்டு விறகு, ஈசாக்கு, ஆபிரகாம் அந்த மலையின் மேலே ஏறி போகிறார். போகும்பொழுது ஈசாக்கு கேட்கிற ஒரு கேள்வி, பலிக்கு ஆடு எங்கே கேட்ட? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கும். ஆனால் பலிக்கு எங்கே ஆடு இருக்குது என்று ஆபிரகாமுக்கும் தெரியாது. ஆனால் ஆபிரகாமை ஒரு கட்டு கட்டி விறகுகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி விறகுகளை அடுக்கி அந்த ஈசாக்கை மேலே வைத்து கத்தியை ஓங்க போகும் பொழுதுதான் ஆபிரகாமை பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்கிறார். கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படி நடக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி மிக மிக தெளிவாக சொல்கிறார். அதனால தான் ஏன்னு சொன்னால், நீங்கள் சங்கீதம் 2:11 அப்படி சொல்கிறாரு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். அதுதான் நம்ம சேவிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பயத்துடனே நம்ம சேவிக்கிறோமா? நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் இன்னொரு காரியம், எபிரேயர் 12:28-29 வாசிக்கும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்வ கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஏன்னா அசைவில்லாத இங்கே பூமியில் இருக்கிற எல்லா ராஜ்யமும் அசைவுள்ள ராஜ்யம். ஒரு நாள் பூமி வெந்து உருகி போகும், பேதுரு சொல்கிறார். ஆனால் அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யம், இந்த இடத்துல நாம் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் பயத்தோடு ஆராதனை செய்யணும்.
நம்முடைய ஆராதனை முறைமைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் பகுத்து பார்க்கணும். ஏதோ ஆராதனை, ஏதோ வேத வசனம் என்பது அல்ல. நாம் பரலோகத்துக்கு போவதற்கு பாத்திரவான்களாய் நம்முடைய சரீரத்தை நாம் தேவனுக்கு ஏற்ற பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோமா? ஆவியிலும் ஆத்துமாவிலையும் ஒரு பரிசுத்தம் காணப்படுகிறதா? நாம் உலகத்துக்கு வழக்கத்தின்படி நடக்கிறோமா, இல்லை கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறோமா என்பதை இந்த நாட்களிலே நாம் கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர். பாருங்க, ஆமேன். 27வது சங்கீதம் 1-3. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? என் இருதயம் பயப்படாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நாம் இந்த வேளையிலே அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆமேன், விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு அதிகமாய் தேவையாய் இருக்கிறபடினாலே தயவாய் சொல்லுகிறேன், இந்த நாள் முதல் கர்த்தருக்கு பயப்படுவதை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஏன் சொன்னால், பயம் என்றால் என்ன என்று கேட்கணும். நீங்கள் 128வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து வசனத்தின்படி நடந்தாதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லி இந்த நாளிலே இந்த வேத பகுதியை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து இந்த செய்தியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் அதிகமாக தேவை, அதை வாஞ்சிக்கிறேன். இந்த வசனங்கள் தொடர்ந்து இந்த செய்தி போடப்படும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆண்டவரே, இதை மற்றவர்களுக்கு நீங்கள் பதிவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்தது ஸ்தோத்திரம். ஆமேன்.